தென்னிந்திய திருச்சபை கன்னியாகுமரி பேராயம் தொடர்பு துறையின் சார்பிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு நேரான பயணத்தின் இறுதி நாட்களை நாம் அதிகமாக சிந்திக்கின்றோம். அந்த நாட்களிலே நடந்த நிகழ்வுகளை தொகுத்து இந்த வாரம் முழுவதும் காணொளி மூலமாக உங்களை சந்திக்க இருக்கின்றோம். இந்த பயணத்தின் மூலமாக நம் ஆன்மீக வாழ்விலே வளர ஆண்டவர் நமக்கு அருள் தருவாராக. இந்த தூய வாரத்தின் செய்திகளை நாம் கேட்டு தொடர்ந்து கிறிஸ்துவிலே நாம் வளருவோம். நம்முடைய ஆன்மீக வாழ்வு இன்னும் கிறிஸ்துவிலே நிலை பெற உங்களை அன்பாக வாழ்த்துகிறேன். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மனுக்குலத்தை தமது சாயலில் படைத்து மனுக்குலம் பாவத்தில் விழுந்தபோது தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய வாழ்வு பணிகள் சிலுவை பாதை வழியாக எங்களை மீட்டு கொண்ட நல்ல ஆண்டவரே, சிலுவை நாதராம் இயேசு கிறிஸ்துவின் இறுதி நாட்களை குறித்து நாங்கள் சிந்திக்க ஆயத்தப்படுகிறோம். குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமிற்கு நேராக பவனி சென்று ஆலயத்தை சுத்தப்படுத்தி கிறிஸ்துவின் நாமத்தை மேசியாவாக வெளிப்படுத்தின நிகழ்வுகளை நாங்கள் சிந்திக்கிற போது ஆண்டவரே, இந்த எருசலேமிற்கு நேரான பவனி எங்களுடைய வாழ்விற்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இவைகளை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே குருத்தோலை ஞாயிறாக உலகமெங்கும் நாம் நம்முடைய தொழுகைகளை ஆசரித்து கொண்டிருக்கின்றோம். சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 14வது 15வது வசனத்தை வாசிக்கின்றேன். சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையாகிய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த உலகத்திலே வந்தார். அவருடைய வாழ்வு அநேகருக்கு பயனுள்ள ஒரு வாழ்வாக அமைந்தது. இறையரசின் பண்புகளை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்விலே வெளிப்படுத்தி இறையரசுக்கு நேராக பல மக்களை அவர் திருப்பி விடுகின்றார். இந்த நற்செய்தி குறிப்பாக வாழ்வின் எல்லைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை அதிகமாக தொட்டது. அவர்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தது. கலிலேயா கடல் ஓரங்களிலே புறக்கணிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே பாவிகளோடு இப்படியாக ஆண்டவர் தன்னை முழுவதுமாக அடையாளப்படுத்தி கொள்ளுகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அர்ப்பணியின் ஒரு உச்சக்கட்டமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இறுதி வாரம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு நேரான பயணம் அமைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு கழுதை குட்டியை கொண்டு வர சொல்லுகிறார். அதன் மீது அமர்ந்து எருசலேமுக்கு நேராக ஒரு பவனியை மேற்கொள்ளுகிறார். அநேக மக்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு பின்பதாக செல்லுகிறார்கள். ஓசன்னா, ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக என்று ஆர்ப்பரிக்கின்றனர். 2 காரியங்கள் இதில் இருக்கின்றது. ஒன்று கழுதை, ஒன்று இதில் இடம்பெறுகிறது. இன்னொன்று குருத்தோலை இதில் இடம்பெறுகிறது. கழுதை அந்த நாட்களிலே சமாதானத்தின் அடையாளமாக குறிப்பிடப்படுகிறது. கழுதையின் மேலே ஏறி வருவது தாழ்மையை அங்கே குறிப்பிடுகிறது. ஒரு சமாதானத்திற்கு நேரான ஒரு பயணமாக இந்த பயணம் அமைந்திருக்கிறது. இதற்கு நேர் மாறாக ரோம ஆட்சியாளர்கள் குதிரையிலே ஏறி வந்து தங்களுடைய அதிகாரத்தை வெளிக்காட்டுவது, அந்த குதிரையின் மீது மிக கம்பீரமாக எருசலேம் வீதிகளிலே பயணப்படுவது ஒரு வழக்கமாக அமைந்திருக்கிறது.
ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை நேர் மாறாக இங்கே ஒரு காரியத்தை செய்கிறார். தாழ்மையின் சமாதானத்தின் அடையாளமாகிய ஒரு கழுதையின் மீது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏறி வருகிறார். இது ஒரு புரட்சிகரமான செயல். இன்னொன்று, அங்கே குருத்தோலை பயன்படுத்தப்படுகிறது. குருத்தோலை எவ்வளவு மென்மையானது, எவ்வளவு வளைந்து கொடுக்கும் என்பது நமக்கு தெரியும். எருசலேம் மக்கள் கூடார பண்டிகை கொண்டாடுகிற போது இந்த குருத்தோலைகளை அவர்கள் பயன்படுத்துவது அவர்களுடைய வழக்கமாக அமைந்திருக்கிறது. மக்கள் எல்லாரும் அங்கே ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக பவனியாக எருசலேமிற்கு நேராக வருகிறார்கள். 3 குறிப்புகளை மிக சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பவனியினுடைய முதல் அர்த்தம், இந்த பவனி வாழ்வுக்கான ஒரு பவனியாக, ஒரு விடுதலைக்கான பவனியாக அமைந்திருக்கிறது. வாழ்வு தருகிறது, விடுதலை தருகிறது இந்த பவனி. எகிப்தின் அடிமைத்தனத்திலே மக்கள் வாழ்ந்ததை நினைவு கூர்ந்து பண்டிகை கொண்டாடுவதற்காக எருசலேமிற்கு அவர்கள் வருவது வழக்கம். அப்படி ஒரு பண்டிகை நாட்களிலே தான் இந்த பவனி நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக கூடார பண்டிகையை அவர்கள் நினைவு கூறுகிற போது குருத்தோலைகளை பிடித்து கொள்ளுகிறார்கள். லேவியராகமம் 23வது அதிகாரத்திலே அதை நாம் காண முடிகிறது. ஆக அந்த விடுதலையை அடையாளப்படுத்தும் அந்த குருத்தோலை இங்கே இடம்பெறுகிறது. அதோடு மாத்திரமல்ல, ஓசன்னா ஓசன்னா என்று ஜனங்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஓசன்னா என்பதற்கு சேவ் அஸ் நவ், இப்பொழுதே எங்களை விடுதலையாக்கும், எங்களை ரட்சியும் என்பது அதனுடைய அர்த்தமாக அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த வாழ்வு தரும், விடுதலை தரும் இந்த பயணத்திலே நாமும் இன்று நம்மை இணைத்து கொள்ள ஆண்டவர் விரும்புகின்றார். இயேசு கிறிஸ்துவோடு இந்த வாழ்வு தரும் பயணத்திலே நாமும் பயணித்து விடுதலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, இந்த பவனியினுடைய ஆழமான அர்த்தம், இது ஒரு தூய்மைப்படுத்தும் பவனி, ஒரு தூய்மைக்கு நேரான ஒரு பவனியாக இது அமைந்திருக்கிறது. இன்று இந்தியாவிலே தூய்மை இந்தியா, ஸ்வச் பாரத் என்ற பவனிகள் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேற்கொண்ட இந்த தூய்மை பவனி அங்கே நேராக எருசலேம் தேவாலயத்திற்குள்ளாக செல்லுகிறது. எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக ஒரு தூய்மை, ஒரு சமாதானம் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறதை காண்கிறோம். எருசலேம் தேவாலயத்திற்கு நேராக சென்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றார். தன் தந்தையின் வீடு எல்லா மக்களுக்கும் ஜெப வீடாக இருக்க வேண்டும் என்று விரும்பின ஆண்டவர் அங்கே சமயவாதிகள் அதை கள்ளர் குகையாக மாற்றி விடுகிற போது அவருக்கு கோபம் வருகிறது. சாட்டை எடுத்து அங்கே காணப்பட்ட அழுக்குகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அகற்றுகிறார். அங்கே திருமறையை நாம் வாசிக்கிற போது ஏசாயா 56வது அதிகாரம் 7வது வசனத்திலே பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற போது, அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன் என்று கூறுகின்றார். சமயவாதிகள் ஆன்மீகத்தை வாணிபமாக மாற்றிக்கொண்டிருந்த ஒரு காலம். இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே எருசலேம் தேவாலயத்திலே சென்று, இது வாணிபத்திற்குரிய இடம் அல்ல, அசுத்தத்திற்கான இடம் அல்ல, இது தூய்மைக்கான இடம் என்று சொல்லி அங்கே விற்கிறவர்களை, கொள்ளுகிறவர்களை அந்த இடத்திலிருந்து விரட்டி விடுகின்றார். ஆலயத்தில் நிறைந்திருந்த அழுக்குகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பவனியின் மூலமாக அகற்றுகிறார். அங்கே காணப்பட்ட பிற்போக்குத்தனத்தை, பழமைவாத சிந்தனைகளை அந்த இடத்திலிருந்து அகற்றி கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் என்று சொல்லுகின்ற ஒரு இன்க்ளூசிவ் கம்யூனிட்டியை, ஒரு இன்க்ளூசிவ் சர்ச்சை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்த விரும்புகின்றார்.
நாமும் ஆலயத்தை சுத்தப்படுத்துகின்ற இந்த பவனியிலே நம்மை நாம் இணைத்து கொண்டு திருச்சபை எல்லாருக்கும் ஒரு ஜெப வீடு என்ற சிந்தையோடு நம்முடைய ஆன்மீக வாழ்வை தொடர ஆண்டவர் விரும்புகின்றார். மூன்றாவதாக, இது ஒரு அரவணைக்கும் பவனியாக அமைந்திருக்கிறது. அரவணைப்பை மக்கள் தேடி இன்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். புறக்கணிக்கப்பட்ட மக்கள், ஏழைகள், ஒடுக்கப்பட்டோர் இன்று அரவணைப்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு காலம். இப்படிப்பட்ட சூழலிலே இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பவனியாக சென்று எருசலேம் தேவாலயத்தை அங்கே சுத்தப்படுத்துகிற போது அங்கே ஒரு மிக அழகான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. பின்பு பார்வையற்றோர், ஊனமற்றோர் ஆகியோர் அந்த ஆலயத்திற்குள்ளே வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை குணமாக்கினார் என்று திருமறை சொல்லுகிறதை காணலாம். லேவியராகமம் 21வது அதிகாரத்தை நீங்கள் படிக்கிற போது, உடலிலே தூய்மை இல்லாதவர்கள், ஊனமுள்ளவர்கள் ஆண்டவருக்கு அருகிலே வரக்கூடாது, இவர்கள் இறை சமூகத்தை சேர தகுதியற்றவர்கள் என்று அங்கே லேவியராகமம் 21வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பாரம்பரியம் நிறைந்த ஒரு காலத்திலே இயேசு கிறிஸ்து அதை மாற்றி ஒரு புரட்சியை அங்கே மேற்கொள்ளுகிறார். அங்கே புறக்கணிக்கப்பட்டோர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆலயத்திற்குள்ளாக கொண்டு வரப்படுகிறார்கள். அவர்கள் ஆலயத்திலே வருகிற போது மிக மகிழ்ச்சி அடைகிறார்கள், ஆற்றல் பெறுகிறார்கள். அங்கே கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்றார், எல்லாரையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. நம்முடைய பேராயத்தின் 2024வது ஆண்டிற்கான கருப்பொருள் காட்ஸ் சர்ச் ஃபார் காட்ஸ் வேர்ல்ட், கடவுளின் திருச்சபை, கடவுளின் உலகத்திற்காக. ஆகவே திருச்சபை என்பது கடவுளின் உலகத்திலே பணியாற்ற அழைக்கப்படுகிறது. உலகத்திலே வாழும் அனைத்து படைப்புகளுக்கும் முழு வாழ்வு தருவதற்கு, முழு விடுதலை தருவதற்கு இயேசு கிறிஸ்து பவனியாக இங்கே தன்னுடைய பவனியை எருசலேம் தேவாலயத்திற்கு நேராக முன்னெடுக்கிறார் என்பதை நாம் இந்த பகுதியிலே காண முடிகிறது. இந்த பவனி சொல்லுகின்ற 3 உண்மைகளை நமதாக்கி கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த பவனி நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய இல்லத்தை அது தூய்மைப்படுத்துகின்ற பவனியாக அமைந்திருக்கிறது. இந்த பவனி எல்லாரையும் அரவணைக்கின்ற ஒரு பவனியாக அமைந்திருக்கிறது. இந்த பவனியின் மூலமாக வருகின்ற ஆன்மீக உண்மைகளை இந்த நாளிலே நமதாக்கி கொள்வோம். நாமும் வாழுகிற சூழலிலே அமைதியின் கருவிகளாக, இறைவன் தரும் விடுதலையை நம்முடைய வாழ்வின் மூலமாக வெளிப்படுத்துகிற மக்களாக, தூய்மையோடு அனைவரையும் அரவணைக்கின்ற மக்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த பவனியின் மூலமாக வருகின்ற ஆன்மீக உண்மைகளை நமதாக்கி கொண்டு தொடர்ந்து கிறிஸ்துவிலே, குறிப்பாக இந்த தூய வாரத்திலே நாம் பயணிப்போம். ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.